நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். ஃபேமிலிஸ் உப்பு போட்டு அது மேலே வெயில நிற்க சொன்னீங்க, நின்ன ஃபேமிலிஸ் உடம்பு முழுக்க மிளகா பொடியை தேய்ச்சி சொன்னீங்க, தேய்ச்ச ஃபேமிலிஸ் நைட்டு போய் பிரியாணி சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்ட ஃபேமிலிஸ் பேக்கரியில் போய் கேக் சாப்பிட சொன்னீங்க, சாப்பிட்ட எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலிஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேமிலிஸ் இப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் வீடியோக்களை போட்டு பார்வையாளர்களை கிட்டத்தட்ட யூடியூப்பில் 29 லட்சம் பார்வையாளர்கள், இன்ஸ்டாகிராமில் 7 லட்சம் பின்தொடர்பாளர்னு சொல்லி அதிகரித்த ஒரு நபர் தான் கொடுவாய் அன்பு அப்படிங்கிற 15 வயசு பையன். இந்த 15 வயசு பையன் ஸ்கேம் பண்ணிட்டான், லட்சங்களை ஏமாத்திட்டான், ஆன்லைன் ட்ரேடிங் சொல்லி மோசடி பண்ணிட்டான்னு சொல்லி கொடுவாய் அன்பு ஸ்கேம் சொல்லி பல பேர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே இந்த குட்டி குஞ்சானுடைய வீடியோ தான் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கு. இவன் யார் என்னன்னு விசாரித்து பார்த்தா தாவேகாவுடைய அடுத்த மாவட்டத்தில் வர்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரு நபர். விஜயனுடைய வெறித்தனமான ரசிகர்களில் இவனு ஒருத்தன். ஏடா 15 வயசு பையன் விஜய் ரசிகரா, அவன் கட்சியில் இருக்கக்கூடிய 90 விழுக்காடு நபர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அப்படிங்கிறது இவன் ஒரு எடுத்துக்காட்டு. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு பெரிய சம்பவத்தை, ஒரு பிரளயத்தை பண்ணியிருக்கிறான். இவன் எல்லா வீடியோலையும் ஃபேமிலிஸ் இதுதான் என்னோட கடைசி வீடியோ ஃபேமிலிஸ், இனிமேல் என்னோட வீடியோ வராது ஃபேமிலிஸ் அப்படிமா. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னா இதுதான் என்னுடைய கடைசி படம், இனிமேல் படம் வராது அப்படிங்கிற அந்த டோனுடைய சின்ன வடிவம் தான் இதுதான் என்னுடைய கடைசி வீடியோ ஃபேமிலிஸ். இது கடைசி படம் நண்பா நண்பிஸ். அதாவது ஸ்கேம் பண்ணுறதுல ஒரு குட்டி விஜய் தான் இந்த கொடுவாய் அன்பு. இது கடைசி படம், நான் அரசியலுக்கு வர போகிறேன், எனக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு முதலமைச்சராக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இது கடைசி வீடியோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16,550 ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரேடிங் ஆப்பில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போய் தான் இப்போ நான் பைக் வாங்கியிருக்கேன். இப்போது நான் மட்டும் இங்கே வராமல் இருந்ததுன்னா நான் சாதாரணமாக வந்திருப்பேன். இப்போ இவங்க கூட சேர்ந்தனால தான் என்னுடைய BMW கார் வெளியே நிற்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்லைன் ட்ரேடிங் நான் பண்ண போய் தான் நான் இப்போ தார் கார் வாங்கியிருக்கேன். நான் இப்போ பைக் எங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். நான் வந்து மலேசியா தளபதியை பார்க்க போகிறேன், தளபதி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி விஜய் மாதிரியே மிமிக்ரி பண்ணக்கூடிய, அதாவது ஏஐ தொழில்நுட்பத்தை அழகாக பயன்படுத்தி விஜய் இவன்ட்ட பேசுகிற மாதிரியும், சிவகார்த்திகேயன் பேசுகிற மாதிரியும், கேபிஐ பாலா இவன்ட்ட பேசுகிற மாதிரியும், இப்படி பல பேர் பேசுகிற மாதிரி வீடியோ எடுத்து போட்டு அதை ஒட்டுமொத்தமான விர்ச்சுவல் வாரியர்ஸை நம்ப வச்சுருக்கான். இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் எவ்வளோ பெரிய தற்குறிகளாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பையனே ஒரு சாலச்சிறந்த சான்று. இவன் ஏமாத்திட்டான் என்பதை விட இவங்கிட்ட தற்குறி கூட்டம் மொத்தமாக ஏமாத்துக்குது. இதுதான் தமிழ்நாட்டு அரசுடைய ஆச்சரியக்கூடியான். ஒரு 15 வயசு பையன்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்காங்க. எவ்வளோ அழகாக ஏமாத்திருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் ட்ரேடிங்கில் 1000 ரூபா அனுப்புனா போதும், 1000 ரூபாய்க்கு இன்ஸ்டண்ட்டாக இந்த ட்ரேடிங் ஆப்பில் போட்டு உங்களுக்கு நான் 15,000 ரூபாயா 16,000 ரூபா தருவேன், 2,000 ரூபா கட்டிங்கன்னா 25,000 ரூபா, 3,000 கட்டினா 35,000 ரூபா அப்படின்னு ஒன்று, என்னது 1000 ரூபாய்க்கு 16,000 அப்படின்னு சொல்லி அள்ளி வீசியிருக்கானுங்க நம்ம ஆச்சரியக்குறிகள். இது ஒரு பையன் தெளிவாக வீடியோ போட்டிருக்கா இந்த கொடுவாய் அன்புங்கிற இந்த குட்டி குஞ்சானை பற்றி. என்ன அப்படின்னா 1000 ரூபா கட்டினா நீங்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருக்கான். உடனே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இவன் மெசேஜ் பண்ணுறான், ப்ரோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு. உடனே அவர் வந்து 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறாப்புல. 1000 ரூபாய்க்கு எவ்வளவு, 2,000 ரூபாய்க்கு எவ்வளவு, 3,000 ரூபாய்க்கு எவ்வளோன்னு வரிசையாக போட்டிருக்கான். இவன் என்கிட்ட 500 ரூபா தான் இருக்குன்னு இருக்கான். இவன் பாவம் கடைசி தாவேக்கா தொண்டம் போல இருக்குது, 500 ரூபா தான் இருக்குன்னு சொல்ல, சரி அதையே விட்டு வைக்கல, 500 ரூபாய்க்கு கொடு. அவன் தான் கக்கூஸ் வாலி முதற்கொண்டு களவாங்கலாங்கிற பிளானுக்கு வந்துட்டாங்களே. அப்படிங்கும்போது 500 ரூபா இருந்தால் அனுப்புன்றான். 500 ரூபாய்க்கு எவ்வளோன்னு பார்த்தா 12,000 ரூபா தரன்றான். 12,000 சரி அனுப்பு அப்படிங்கிறான். இல்லை டேக்ஸ் கட்டினா தான் அந்த ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்ல இருந்து பணத்தை எடுக்க முடியும், அதனால நீ டேக்ஸை கட்டுங்கிறான். டேக்ஸ் எவ்வளோன்னு கேட்டால் 4,200 ரூபா டேக்ஸ். கெட்டது 500 ரூபா, வரப்போகிறது 12,000 ரூபா. இதுக்கு 4,200 ரூபா டேக்ஸ் கட்டணும்னு சொல்ல, 500 ரூபாய்க்கு மேலே அம்மஞ்சல் இல்லை, அதெல்லாம் தர முடியாது. 12,000 ரூபாயில் அந்த 4,200 ரூபாய் கழிச்சுக்கிட்டு நீ மீதி பணத்தை கொடுன்றான். ப்ரோ அதில் மைனஸ்லாம் பண்ண முடியாது, அது ஆன்லைன் ட்ரேடிங் அப்போ கழிச்சுலாம் பண்ண முடியாது, நீ பணத்தை கொடுத்தா தான் அது வரும் அப்படின்றான். பணத்தெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவன் கழிச்சு அனுப்புகிறான். 12,000 4,800 ரூபாய் கழிச்சு ஒரு 7,800 ரூபாய் போட்டு விட்டேன்னா நான் அடுத்து தாவேக்கா கூட்டத்துக்கு நான் கிளம்பிடுவேன், அடுத்தடுத்து நான் வந்து இந்த மாதிரி உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, பண்ண முடியாதுன்னு அப்படியே அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. அப்போ முடிவு பண்ணிட்டா இது ஒரு ஸ்கேம். இவனை போல பல 100 பேரை ஏமாத்திருக்கிறான் இந்த பையன். இல்லை, இந்த பையன் ஒரு அம்பு.
இவன் 15 வயசு பையன். இந்த 15 வயசு பையனுக்கு இப்படி சாட் ஜிபிடியில் ஏஐ டெக்னாலஜியை போட்டு மலேசியாவுக்கு போனது போல, விஜய் வீட்டு வாசலில் நின்னது போல, அதே போல் வந்து பல்வேறு ஆர்டிஸ்டில் வந்து மிமிக்ரி பண்ணி அவங்க பேசுவது போல் பண்ணதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு கிடையாது. இவனுக்கு பின்னாடி இருப்பது யாருன்னு பார்த்தா இவனுடைய அண்ணன். இவங்க அண்ணனும், அதாவது ஃபேமிலிஸுங்கிறாங்கல்ல, ஃபேமிலிஸாக சேர்ந்து மற்றவங்களை ஏமாத்துறதா இவன் ஃபேமிலிஸ்ன்னு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாருன்னா அவங்களுக்கு தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமு. வடிவேல் சொல்வார்ல, நான் எப்படி உங்கள்கிட்ட 100 ரூபா வாங்கி பணக்காரனானோ அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் 100 ரூபா வாங்கி பணக்காரனாயிருங்க. அது மாதிரி இந்த ஹிஜாப் ஊழல், இந்த ஆருத்ரா ஊழல், இப்போ சமீபத்தில் நம்ம ஒரு பெரிய ஸ்கேம் வந்து சாட்டின் மூலமாக வெளிக்கொண்டு வந்தோம். இரிடியம் மோசடி. ரிசர்வ் பேங்கில் பல 100 கோடிகளை வந்து மோடி மீட்டு கொண்டு வந்துட்டார் வெளிநாட்டிலேருந்து. அந்த பணத்தை இந்த மாதிரி இரிடியத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நாம் 1 லட்சம் கொடுத்தா நமக்கு 1 கோடி கிடைக்கும். 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி. யார்? இந்த ராமநாதபுரம் ரமேஷ், இந்த புதுக்கோட்டை குடுமியான்மலை ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுக்க கைது செய்யப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த இரிடிய மோசடி, மண்ணுளி பாம்பு மோசடி, அப்புறம் வந்து ஹோலி வாட்டர் மோசடின்னு பல மோசடிகள் இருக்குது. அதே போல் ஆன்லைன் சீட்டு, அப்புறம் வந்து ஏழை சீட்டு, தட்டு சீட்டு, தீபாவளி சீட்டு, அப்புறம் பொங்கல் சீட்டு, பல மோசடிகள் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுபோல் ஒரு ஸ்கேம் தான் இப்படி ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்பில் 1000 ரூபா கட்டினா 16,000 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கட்டினா 2000 ரூபா கிடைக்கும். அவங்களாவது 1000 ரூபா 1 லட்சம் கட்டினா 1 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பண்ணாங்க. இவங்க குட்டி குஞ்சானா பார்த்து அணிலா பிடிச்சி 65 போட்டிருக்காங்க. அணில் 65 போடல நம்ம தான் ஃபேமஸ்ன்னு பார்த்தா இந்த கொடுவாய் அன்பு அதை விட பெரிய ஃபேமஸாக இருந்திருக்கான். அவன் சின்ன வயசுலேயே அணில் 65, அணில் ரோஸ்ட்டு, அணில் சுக்கா, அணில் பெப்பர் சிக்கன்லாம் போட்டு அருமையாக சாப்பிட்டு கார் வாங்குறான். இந்த காரை வாங்கினதுக்கப்புறம் தான் வெளிப்படுத்தினாங்க, ஏய் ஏண்டா இவன் கையில் இவ்வளோ காசா, எப்படா கார் வாங்கினீங்க அப்படின்னு. ஆஹா இவன் ஸ்கேம் பண்ணியிருக்கான்னு விழிப்பு அடைஞ்சு இவனுக்கு யாரெல்லாம் ஏமாந்தாங்களோ அவங்களே அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸே இப்போ தொடர்ச்சியாக வீடியோக்களை தள்ளி கொண்டிருக்காங்க. 25 அக்டோபர் 17 டைம் வந்து 12:52 நைட்டு தான்டா, நைட்டு போட்டிருக்கான். வந்து உடனே 53க்கு மெசேஜ் போட்டிருக்கான். 12:53க்கு போட்டோடனே இந்தமாரி ஸ்கேமோட சேட்டில் அனுப்பிச்சி விட்ருக்கான். 1000 ரூபா போட்டிங்கன்னா 17,000 ரூபா வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கான். அது மாதிரி நான் நிறைய மெசேஜ்லாம் போட்டிருக்கான் பாருங்க. என்கிட்ட 500 தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கான். இவன் வந்து 500 அனுப்பிச்சிருக்கான் பாருங்க. என்ன டைமுக்கு 1/1 அனுப்பிச்சிருக்கான். ஓகேவா? அதே டேட் தான் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கேட்டிருக்கான் பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி ஃபேக்கான இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் 12,000 வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருக்கான். ஓகேன்னு சொல்லிருக்கான். கேட்டிருக்கான். 4,200 போட்டிருக்கான் டேக்ஸு. சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் வந்து உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நம்முடைய தனித்திறமைகளை நம்ம நல்லா பாடுறோம், நல்லா ஆடுறோம், நல்லா ஒரு கராத்தே பண்ணுறோம், நல்லா பாக்ஸிங் பண்ணுறோம், நல்ல சிலம்பப்பு இது இருக்குது, நல்ல பேச்சு திறமை இருக்குது, நல்ல கவிதை எழுத இருக்குது, நல்லா வந்து ஓவியம் வரைகிறாங்க. இது மாதிரி தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அதன் மூலமாக பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய நம்முடைய திறமையை வளர்த்துக்கொள்ள, நம்ம திறமையை வைத்து வேற ஏதோ அந்த துறையில் சாதிக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பை இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம், யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, எக்ஸ்தலம் எல்லாமே பயன்படுது. அதன் மூலமாக இன்ஸ்டாகிராம் நமக்கு வந்து ரெவென்யூவும் கொடுக்குது. அப்போ நிறைய பேர் பாட்டு பாடி, நடனமாடி, அதே போல் தனித்திறன் ஆற்றல்களை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை ஈர்க்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சில கும்பல் என்ன பண்ணுதுன்னா, வடக்கன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நெஞ்சில் 2 கம்பியை வச்சுட்டு வளைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. கல்லை கொண்டு தலையில் டம்முன்னு அடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. சப்ஸ்கிரைப் கரோ அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து பெரிய உள்ளே விழுவான். தண்ணிக்குள்ளே அவன் இன்னொருத்த வந்து அவனை மிதிப்பான் போட்டு. என்னடா செத்துக்குது பேர் போட்டான் விட்டமின் 3 வெளியே வந்து சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேத்துக்குள்ளே தலையை மட்டும் உள்ளே போச்சு வச்சுட்டு கால் 2 ஆடிக்கிட்டு இருக்கும். சேத்துக்குள்ளே தலை இருக்கும். டப்புனு சேத்துலேருந்து வெளியே வந்து சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. இப்படி வடக்கன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, அருவருப்பாக கொடூரமாக இருந்துச்சு. இப்போ இவங்க என்னன்னா அதை ஃபாலோ பண்ணி வடக்கன்ஸோட வேறொரு வடிவம் தானே டாவைக்கன்ஸு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராம் தன் பார்வையாளர்களை ஈர்க்க இந்த பையனுடைய வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஆரம்பத்திலேருந்து உடம்பு முழுக்க மிளகாயை தேய்ச்சிக்கிட்டு வெயிலில் படுத்துட்டு இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தா பானிபூரிக்குள்ளே ஷாம்பு அதை ஊற்றி திங்கிறது. அப்புறம் பார்த்தா பேக்கரியில் போய் பிஸ்கட்டை பூரா எண்ணுறது. இது ஒரு டாஸ்க்காக. பேக்கரியில் போய் பிஸ்கட்லாம் என்ன சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ், எனிடம் ஃப்ரெண்ட்ஸ், எனிடம் ஃபேமிலிஸ் அப்படின்னு ஒரு வீடியோ. அப்புறம் பார்த்தா ஃபேமிலி அங்கே அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய பேக்கரி என்னமோ சித்தப்பா பேக்கரி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய கேக்கை பூரா தின்னு அதை ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டட் வீடியோ. இப்படி பல டாஸ்க்குகளை, கடினமான டாஸ்க்குகளை வந்து எடுத்து வீடியோ போட்டுட்டு தான். இதில் பெரிய வருமானம் இல்லைன்னொடனே அவன் டக்குன்னு குறி வச்சான். ஆஹா ஒரு முட்டா கூட்டம் வருது,
இதே நாம் தமிழ் கட்சிக்கிட்டேயோ இல்லை மற்ற கட்சிக்கிட்டேயோ போய் நான் வந்து இது மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னா ஓடுறா ராஸ்கல் எங்கே ஏமாற்ற வந்திருக்கிறேன் ராஸ்கல்னு அடிச்சு விட்ருவாங்க. வேற பார்த்தான் எங்கே பண்ணலாம், எங்கே கடையை வைக்கலான்னு, ஆஹா ஒரு முட்டா பீஸ் கூட்டம் வருது. விஜய்னு சொன்னால், டிவிக்கேன்னு சொன்னால், அந்த மஞ்சள் சப்பு துண்டை போட்டால் நம்ம வந்து தளபதினு கத்துனா இவங்க எதை வேணாலும் நம்பிடுவாங்க. இவங்ககிட்ட என்ன வியாபாரத்தையும் பார்க்கலாம். எந்த அடிப்படை அரசியலும் தெரியாத, எந்த விதமான புரிதலும் இல்லாத ஒரு கூமுட்ட கூட்டம், தற்கொலை கூட்டம் தமிழ்நாட்டில் வந்திருக்கு. ஒரு பெரிய கூட்டம் லம்பாக இருக்குது, நல்ல ஆள், ஆகா பூட்டின கல்ல பூவா தொங்குதே, பாயிலெல்லாம் பளபளன்னு இருக்கே அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் வைட் அவனுக்கு டெஸ்ட் வச்சுருக்கான். நகைக்கடையை எழுதி வாங்கிக்கிறாங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமான தாவைகள் வந்து இந்த துண்டை போட்டவுடனே தளபதி வெறியன்ட்டாங்க. ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கான், தளபதி அப்படின்னு கத்துறோடனே நம்மால்ரா இவன் நம்பி ஏமாறலாம்னு சொல்லி நம்பி ஏமாந்துருக்காங்க. ஏன் இந்த கட்சி ஆபத்தான கட்சின்னு சொல்கிறோம்னா, இப்போ திமுக 1967 ஆட்சிக்கு வரும்போது அண்ணாதுரை நல்ல நோக்கத்தோட கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த கட்சி குடும்ப கட்சியாக, ஊழல் கட்சியாக, லஞ்ச லாவணியம் பிடிச்ச கட்சியாக, அடக்குமுறை பண்ணுற கட்சியாக, கனிமூலத்தை கொள்ளடி கட்சியாக மாறி போச்சு. ஆனால் வரும்போது அது தப்பான கட்சி கிடையாது. ஆனால் இங்கே வரும்போதே அது தவறான கட்சியாக இருக்குது. எனக்கு பணம் கொடுத்தா உனக்கு மாவட்ட செயலர் பதவி, மாவட்ட செயலருக்கு கார் வாங்கி கொடுத்தா உனக்கு நல்ல போஸ்டிங்கு, புசியானதை நல்லா கவனிச்சா, கட்சியில் கூடிய முக்கியமான ஆட்களை நல்லா கவனிச்சா உனக்கு போஸ்டிங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட செயலர் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு உலகத்துக்கே தெரியும். அதை நம்ம வந்து பொது வழியில் சொல்ல முடியாது. இப்படி இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கட்சியில் ஒரு 15 வயசு பையன் விஜயனோட துண்டை போட்டுக்கிட்டு நான் மலேசியா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டு மொட்டமாக நின்று பாஸ்போர்ட் காட்டான். மலேசியா போகிறவன் ஏர்போர்ட்டில் நின்று பாஸ்போர்ட்டை காட்டினா கூட பரவாயில்ல, ஏன் மலேசியா போகிறான்ப்பா அப்படின்னு இருக்கும். இவன் வீட்டு மொட்டமாக நின்று ஒரு பாஸ்போர்ட்டை காட்டுறான். அவன் பாஸ்போர்ட்டா இல்லை அவங்க அண்ணன் பாஸ்போர்ட்டா, யார் பாஸ்போர்ட்டுன்னு தெரியல. ஒரு அது உண்மையிலே பாஸ்போர்ட்டா இல்லை வந்து அதுவும் A4 ஜெராக்ஸ் எடுத்தானான்னு தெரியல. காட்டி நான் மலேசியா போகிறேன்னு சொல்லி நம்பிட்டாங்க. ஆஹா இவன் மலேசியா போகிறானா, பரவாயில்ல, விஜய் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கும்னு. தளபதி விஜய் வீட்டுக்கு வந்துட்டேன், தளபதி நம்மளை கூப்பிடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி விஜய் வந்து இவனுடைய இதில் எது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதில் சொன்ன மாதிரி. அந்த ஆள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட சொன்னால் கூட அந்த வீடியோவை ஆன் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல. அவர் இவனுக்கு மெசேஜ் பண்ணாப்லையா, அதை ஒரு போடுறான். அதுக்கு ஒரு 2000-3000 கூமுட்டைகள் கமெண்ட் போட்டு சூப்பரா தம்பி, செல்லக்குட்டி, லவ் யூடா, தளபதி வெறியண்டா, தளபதி அவன்டா இவனான்னு ஒரே கமெண்டாக போட்டு தள்ளிருக்காங்க. அதையும் நம்பியிருக்காங்க. விஜய் பேசுறது போல ChatGPTல ஒரு குரலை உருவாக்கி அவன் பேசுகிறான், தம்பி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு பேசுகிறாப்புல. உடனே அதை நம்பினா, ஐயோ தளபதி பேசிட்டாரான்னு. டேய் அவர் வாய்ஸுக்கும் அது ஏஐ வாய்ஸா, அது மிமிக்ரி வாய்ஸாங்கிற கூட அடிப்படை புரிதலே எதுவும் இல்லை. அதுதான் அவனுடைய மூலதனம். அவன் பார்த்தான், ரைட்டு ரொம்ப முட்டாளாக இருக்காங்க, இவங்கள ஏமாத்தலாண்டா, ஈஸியாக ஏமாத்தலாண்டான்னு சொல்லி மொத்தமாக மிளகாப்பொடியை தடவிட்டுருக்கான். மிளகாப்பொடி தடவினது அவன் உடம்புல இல்லை, இந்த ஏமாந்தனாங்கல்ல அவங்க உடம்புல தான். இது உண்மையிலே சிரிப்பு கிடையாது, சீரியஸ் மேட்டரு. ஒரு 15 வயசு பையனை பயன்படுத்தி அவனுக்கு பின்னாடி அவன் அண்ணனோ அவன் குடும்பத்தாரோ யாரோ ஒரு நபர் இருந்து கொண்டு ஆன்லைன் ட்ரேடிங்கில் 1000 ரூபா போட்டால் அவனுக்கு 16000 தரோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. இது மிகப்பெரிய ஸ்கேமு. தமிழ்நாடு காவல்துறை சைபர் கிரைம் தாமாக முன் வந்து வழக்கை எடுத்து இவனை விசாரணைக்கு உட்படுத்த முடியும். இவன் 15 வயசு பையன் அப்படிங்கிறதுனால இவனுடைய புகைப்படத்தை நம்மளால நேரடியாக பயன்படுத்த முடியலை. ஆனால் இவனோட அண்ணனுடைய புகைப்படம் இருக்குது, அவன் 18 வயசுக்கு மேலான பையன் தான். அவன் மீது காவல்துறை நடவடிக்கை. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிச்சயமாக பல லட்சக்கணக்கான ரூபாயை பலவர் இழந்திருக்காங்க. இப்படித்தான் இந்த இரிடிய மோசடி. காவல்துறை புகார் யாரும் கொடுக்காதனால நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க. அப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட்டு இந்த நபர்களை யாராவது ஏமாந்துருந்தா இவரிடம் வந்து 1 ரூபா கூட உங்களுக்கு திரும்பி வராது. அவன் கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லி நம்ப வச்சு ஏமாத்துறான். நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொன்ன பிறகு தான் 38 பேர் தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுத்தாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த கும்பலுடைய தலைமை வரைக்கும் கைது செய்து காவல்துறை, சிபிசிஐடி காவல்துறை உண்மையிலே ரொம்ப நேர்மையாக இந்த விஷயத்தில் நடந்திருக்காங்க. தமிழ்நாடு சிபிசிஐடி அதுவும் குறிப்பாக வினோத் அப்படிங்கிற ஒரு அதிகாரி மிகச்சிறப்பாக கையாண்டு, சேலத்தை சேர்ந்த அதிகாரி, அவர் நிறைய பேரை கைது பண்ணி சிறைப்படுத்தப்பட்ட பிறகு தான் இந்த பணம் வராதுன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபோல் இவனிடம் இந்த கொடுவாய் அன்பு, இந்த கொடுவாய் அன்புங்கிறது ஒரு நபர் கிடையாது. இவனை போலவே இன்ஸ்டாகிராமில் பல பேர் கண்ணுக்கு தெரியாமல் லட்சக்கணக்கான நபர்களை ஏமாந்து கொண்டிருக்கிறான். ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாத்திரம் இருப்பான். ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னா அவன் ஆசையை தூண்டி விட்டா போதும். சதுரங்க வேட்டை படத்தை வரும்ல, இதே ஜனநாயகன் டைரக்டர் தான், அது கரெக்டாக தான் ஆளை பிடிச்சிருக்காப்புல. சதுரங்க வேட்டை அந்த ஆசையை தூண்டிவிட்டா போதுங்கிற மாதிரி அவனுடைய ஆசையை தூண்டி விடுது. 1000 கொடுத்தா 16 வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம். உழைப்பு இல்லாமல், முயற்சி இல்லாமல், நெத்தி வேர்வை நிலத்தில் விழாமல் சம்பாதிக்கிற பணம் உடம்புல ஒட்டாது. தொண்டை தண்ணி வரல நெஞ்சு வெடிக்க கத்தியே ஒரு காருக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு தள்ளாடி நிற்க வேண்டியிருக்கு.
இவங்களுக்கு சம்பளம் போடுறதுக்கே ஒரு 10-15 வீடியோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா போட்டால் தான் ஏன் சம்பளம் போடுற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். ஆனால் சர்வசாதாரணமாக ஒருத்தன் கார் வாங்குறான், பைக் வாங்குறான்னா 100 விழுக்காடு அது ஸ்கேம் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்க முடியாது. அதனால் தமிழ்நாடு சைபர் கிரைம் இந்த நபர்கள் மீது, இந்த கொடுவாய் அன்பு அந்த டீம் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்தா மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வெளியே வரும். இப்போ தொடர்ச்சியாக கொடுவாய் அன்பு ஸ்கேம்னு சொல்லி எல்லாரும் எக்ஸ்போஸ் பண்ண உடனே பிள்ளைக்கு பதட்டம் வந்துருச்சு. ஆகா, நம்ம அடிமட்டில் கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சூதானமாக ஆரம்பிச்சிட்டாங்க, விழிப்புணர்வு ஆரம்பிச்சிட்டாங்க, அலர்ட் ஆகிறாங்க, யாருமுகம் அலர்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லி வாங்கினவங்களுக்கு யார் திருப்பி கேட்குறாங்களோ, யார் வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ, யார் நானும் ஏமாந்துருக்கேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் 1000 ரூபா 2000 ரூபான்னு பணத்தை போட்டிருக்கான். கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு பணத்தை போட்டிருக்கான். ஃபேமிலிஸ் கவலைப்படாத ஃபேமிலிஸ், ஸ்கேம் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஃபேமிலிஸ், ஸ்கேம் பண்ணல ஃபேமிலிஸ், அதில் வந்து ஆன்லைனில் கொஞ்சம் எரர் ஏற்பட்டுருச்சு ஃபேமிலிஸ், யாருக்காவது லாஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லுங்கள் ஃபேமிலிஸ், நான் பணத்தை திருப்பி கொடுத்தேன். 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கொடுத்தா 5000 ரூபா கிடைக்கும்னு சொல்லி பணத்தை வாங்குறது உண்மைங்கிறத பணத்தை திருப்பி போடுறது தெரிஞ்சு போச்சு. அதாவது எங்கள் அப்பன் குதிலுக்குள்ளங்கிற இல்லைங்கிற மாதிரி ஒருத்தன் கோயிலில் போய் உண்டியில் திருடிட்டான். திருடிட்டு வெளியே வரும்பொழுது உண்டியில் தூக்கிட்டு வாரான். சிசிடிவி இல்லை, ஊர் மக்கள் பார்க்கல, எதுவும் பண்ணலை. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த கோவிலில் நிறைய இது கட்டியிருக்கு. அந்த மரத்தில் வந்து நிறைய துணியில் வந்து சுற்றி கட்டியிருக்காங்க. அப்போ கட்டும்போது அவங்க ஒரு சின்ன பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை ஒன்று படிச்சிடறான், உண்டியில் வச்சுட்டு படிக்கிறான். அந்த மாதிரி போட்டிருக்கு, இந்த மாதிரி இந்த கோயில் உண்டியில் ஒரு 100 ரூபா போட்டிருக்கேன், எதுக்காகன்னா என்னுடைய பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோயை நீ குணப்படுத்துவேன்னு நம்புகிறேன், அதுக்காக நான் 100 ரூபாயை காணிக்கையாக போட்டு இந்த பேப்பரை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் போட்டிருக்கான். அதை பார்த்து சென்டிமெண்ட் ஆகிட்டான். சென்டிமெண்ட் ஆகி என்ன பண்ணலான்னு சொல்லி உண்டியில் கொண்டு போய் வைக்க போயிட்டான். வைக்க போகும்போது அங்கே உள்ள படத்தை பூசாரி எழுந்துட்டான். எடுத்துகிட்டு வரும்போது மாட்டலை, உள்ளே வைக்க போகும்போது மாட்டிக்கிட்டான். பிடிச்சி அடித்து ரிமாண்ட் பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி இந்த கொடுவாய் அன்பு இவன் என்ன பண்ணிட்டான்னா, இப்போ திருடி நிறைய அமௌண்ட்டை வாங்கிட்டான். அப்போ வந்து யாரும் கண்டுபிடிக்கலை, இது ட்ரேடிங்னு சொல்லி எல்லோரும் நம்பி கொடுத்துட்டாங்க. இப்போ இவன் திருப்பி வீடியோ போட்டு நான் பண்ணலை, ஸ்கேம் பண்ணலன்னு சொல்லிட்டான். ஸ்கேம் பண்ணாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லி எல்லாரும் கூச்சலிட, யார் யார் ஏமாந்தாங்களோ அவங்களுக்குலாம் பணத்தை திருப்பி கொடுக்கும்போது அப்போ இவன் ஏமாத்திருக்கிறது எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. உண்டியில் எடுக்கும்போது மாட்டாதவன் உண்டியில் வைக்கும்போது மாட்டின மாதிரி பணத்தை திருப்பி போடும்போது இவன் ஸ்கேம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க. எப்படி லாஸ் ஆவாங்க? முதல்ல இப்படி ஆன்லைனில் 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா தரேன்னு சொல்லி பணம் வாங்குவதே சட்டப்படி தவறு. அப்போ சட்டப்படி தவறாக இருக்க ஒரு செயலை செய்வது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. காவல்துறை இவன் மீது பல பிரிவுகளை வழக்கு செய்து கைது செய்யணும் எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை எல்லாத்தையும் தாண்டி இவன் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்கில் வந்து 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா தரும், 1000 ரூபா கொடுத்தா 10000 ரூபா தரும் சொல்லி மட்டும் ஸ்கேம் பண்ணல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி சேர்க்கணும், எனக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி சேர்க்கணும், தொண்டையில் ஆப்ரேஷன், ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பல வகையில் இன்ஸ்டாகிராமலுடைய டிஎம்மில் போயிட்டு தனிப்பட்ட நபர்கள்ட்ட பணத்தை வாங்கி ஏமாற்றிருக்காங்க. ஏமாந்தவர்கள்லாம், டேய் நீ கஷ்டப்படன்னு சொல்லி நான் பணம் கொடுத்தேன், உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பணம் கொடுத்தேன், இது என்னடே ஏமாத்தினேன். அவன் ஏமாந்தனுடைய வழி இருக்குது பாருங்க. நான் இப்படி ஏமாந்தேன்னு சொல்லி கூனி குறுகி பல பேர் வெளியே சொல்ல முடியாமல். ஏன்னா ஏமாந்தவன் எல்லாருமே படிக்காதவங்க. இப்போ இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறான்னா குறைந்தபட்ச படிப்பு, ஒரு 10ஆம் கிளாஸ் படிச்சிருப்பான்ல, குறைந்தபட்ச படிப்பு முடிச்சவன் தான் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிறான். இப்படி சமூக வலைதளத்தில் படித்தவனே ஏமாத்திருக்கானா, இவன் ஊர்காட்டில் படிக்காத எத்தனை பேர் ஏமாற்றுவான். இவன்லாம் வளர்ந்தான்னா சதுரங்க வேட்டை பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கான எல்லா திறமைகளும் தனித்திறமையும் இருக்குது. அதை ஏமாத்துறதுல தனிக்கலையை படித்து வச்சிருக்கிறான். அதனால் காவல்துறை உடனடியாக இவன் மீது நடவடிக்கை எடுக்கணும். இவனுக்காகத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் 50 வருஷம் பாடினார். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே ஐயா திருடாதே, திருடாதே அம்மா திருடாதே, திருடாதே அண்ணா திருடாதே, திருடாதே தம்பி திருடாதேன்னு கூட சொல்ல, திருடாதே பாப்பா திருடாதே. ஏன்னா அந்த திருட்டு படம் திருத்த முடியாது, நீ திருந்து அப்படின்னு சொல்லி தான் திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே தாவைக்கன்ஸ் திருடாதே, திருடாதே அணிலே திருடாதே, திருடாதே தற்குறி திருடாதே. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி